நம்ம வந்து பப்ஜி தான் விளையாட போறோம். இன்னைக்கு நம்ம வந்து ஜெயிக்க போறோம். ஃபர்ஸ்ட்லாம் 4 பேர் இருப்பாங்க. இப்போ ஒரே ஒருத்தன், அது யாருன்னா நான் தான். கீழே பாருங்க, அந்த ஃப்ளைட்டுக்கு கீழே ஒண்ணு இருக்கா, அது யாரு? நான் தான். அதுக்கப்புறம் இன்னொரு நம்பரு, அதுல வந்து 100 பேர் இருப்பாங்களோ, ஒருத்தரை குறைச்சிட்டாங்க. 100 பேர் இருக்கிறவங்கன்னா வெறும் 100 பேர் இருக்கிறவங்க வந்து 99 தான் இருக்கு. ஏன்னா நான் ஒத்தாலும் இல்லை. ஒத்தாலும் எப்படிப்பா 100 பேர் அடிக்க முடியும்? நான் இன்னைக்கு நீங்க என்ன பாருங்க, 17 அப்படின்னு வரும்போது, இல்ல 7 அப்படின்னு வரும்போது, இந்த 7 பேர் அப்படின்னு காட்டும்ல, அப்பவே பாருங்க நான் அவுட்டிடுவேன். ஏன்னா 7 வந்தாலும் அவ்வளோ கஷ்டமா இருக்கும். முன்னாடி என்ன ஏமால எதுவுமே தானே பார்த்தேன். இது என்ன தெரியுமா, இப்போ இங்க முள்ளு மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அந்த கோல்டு கலர் இருக்கு, அதுக்கு நேரா பண்ணணும். அப்படி பண்ணிட்டா இது ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனா இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே எடுத்துக்கலாம். எங்கேயோ சரிங்க சொல்லலாம். அப்பதான் அவங்க வருவான் கண்டிப்பா. ஏன் சுட்டனா நான் யார்கிட்டமே இங்க வந்திருக்கேன். அடுத்த ஸ்டேஷன்ல வர ஒரு பாம்பு இருக்குல்ல, நானு அது அப்புறமேட்டு சொல்றேன். இப்ப சொன்னா எல்லாரும் பயந்துருவீங்க. நாளைக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொல்லுங்க, ஏன்னா அது அவ்வளவு பயங்கரமான ஆக்சிடென்ட். ஏன் சொல்லலாம், ஆனா எல்லாரும் பயந்துருவீங்க. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு அங்க போவ? அடப்பாவத்த இன்னும் தூரமா? இங்க பாருங்க, போற வரைக்கும் என்ன நெருப்புறீங்க. ஒரு தடவை நான் ஏதோ அங்க ஒரு தடவை செத்துட்டேன், அவுட் ஆயிட்டேன். இதோ அதுக்கப்புறம் இந்த வீட்டுல அதுக்கப்புறம் அது அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு தடவை நான் அவுட் ஆயிட்டேன். இந்த மாதிரி வித்தியாசமான இடத்துல எல்லாம் அது பாம்பு மாதிரி இருக்கு. இருங்க, ஃபர்ஸ்ட் இந்த பக்கம், செகண்ட் அந்த பக்கமும் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் இப்பயே நான் ஓ அது காசு இருந்தாதான் அதை ஓபன் பண்ண முடியும். இங்க இல்ல ஐயா, இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்ட்டு. இருந்தாலும் இதுக்கு அப்புறம் சொல்றேன். வந்துருச்சுடா, போது எம்மோடி எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுல. அட கருமமே, என்னோட அதுக்குள்ள செத்துட்டேன்.